பிக் பாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இப்போ ரீசெண்டாக விஜய், விஷால், அன்ஷிதா, ஜெஃப்ரி இவங்க எல்லாமே ஒரு மீட்டப் நடத்தியிருக்காங்க. அப்போ விஷாலோட ஃபோனில் சில விஷயங்களை பார்த்து அன்ஷிதா ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதோட விவரத்தை வந்து இதில் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 8ஓட செகண்ட் ரன்னரப்போ வந்தவர் தான் விஜய் விஷால். விஜய் விஷாலுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டில் போகும்போது நல்ல பேர் இருந்தாலும் நடுவில் கொஞ்ச நாள் இவரை பற்றியான பல விமர்சனங்கள் வந்துச்சு. அதுவும் விஷால் தர்ஷிகா, விஷா அன்ஷிதான்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் இவரை பற்றி வயலில் பரவ ஆரம்பிச்சுது. ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் வெளில வந்துக்கூடிய விஷாலும் அன்ஷிதாவும் பதிலடி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விஷால் கூட பார்க்கணும் எல்லாருமே விஷால் எப்படிப்பட்ட நபர், அவர் வந்து எவ்வளோ உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, எவ்வளோ குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற பல நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இப்போ பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெஃப்ரி, சத்யா, விஜய், விஷால், அருண் பிரசாத், அன்ஷிதா இவங்க எல்லாமே ஒரு மீட்டப் நடத்தியிருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒன்றா டின்னர் போகிறது, எல்லாரும் தங்க வீட்டுக்கும் மாற்றி போகிறதுன்னு சொல்லி பல விஷயம் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டப்பில் எதர்ச்சியாக விஜய் விஷாலோட ஃபோனை அன்ஷிதா பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணியிருக்காங்களாம். அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள் நடந்த எல்லா விஷயங்களையுமே, அதுவும் குறிப்பாக விஷால் அன்ஷிதாக்கு நடந்த ஒரு கான்வர்சேஷன், அந்த ஒரு ஆர்குமெண்ட் இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும், அதே மாதிரி விஷால், ஜெஃப்ரி, சத்யா, அன்ஷிதா இவங்க எல்லாமே ஒன்றா இருந்த மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அவரோட மொபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு. அது போக இவங்க 4 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேமை கிளிக் பண்ணி அதை தான் வந்து விஷால் அவரோட மொபைலில் வால்பேப்பராகவும் வச்சிருக்காராம். இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு அன்ஷிதா ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. யார் என்ன வேணால் சொல்லட்டும், நம்ம 2 பேரை பற்றியோ இல்லை ஒன்றை பற்றியோ எவ்வளோ விமர்சனம் வேணால் வரட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு வெல்விஷர். நம்மளை பற்றி 1000 நெகட்டிவிட்டி வந்துட்டு இருந்தாலும் அந்த எல்லா விஷயங்களும் நம்ம தூரமாக வச்சுட்டு நம்மளோட ஒர்க்கை மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை விஷாலுக்கு அன்ஷிதா அட்வைஸாக கொடுத்துருக்காங்களாம். அதே மாதிரி இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஏதோ நிப்பாட்டாமல் பிக் பாஸ் சீசன் 9, 10ன்னு பல சீசன் வந்தாலும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் முடியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை இவங்க 4-5 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு வாக்குறுதியாகவும் எடுத்திருக்காங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ரீசெண்டாக 12 வருடங்களுக்கு பிறகு மதகதராஜா திரைப்படம் வெளியாகி ரசிகர் மத்தியில் நல்லா வரவேற்பு வாங்கியிருக்குது. அதே மாதிரி இப்போ ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இன்னொரு படம் என்னன்னு கேட்டிங்கன்னா துருவ நட்சத்திரம். சொல்லப்போனால் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக ரிலீஸ் ஆகுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த படத்தை ரிலீஸ் செய்தி தள்ளி போயிட்டே இருக்குது. இந்த படத்தை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணக்கூடாது, பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் காத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்து மேலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக தொடர்ந்து ரிலீஸ் செய்ய தள்ளி போயிட்டுருக்கு. கடந்த 2023 வருஷம் இந்த படம் வெளிவர எதிர்பார்க்குற நிலையில் ரிலீஸுக்கு தயாரான சமயத்துலையும் கடைசி நேரத்தில் ரிலீஸ் ஆகலை. இப்படி இருக்கும்போது மதகதராஜா திரைப்படத்தை வெற்றிக்கு அப்புறமா துருவ நட்சத்திரம் படத்தை திரைக்கு கொண்டு வரதான முயற்சி நடந்து வந்துட்டு இருக்குதான். சமீபத்தில் கௌதம் மேனன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போ பேசும்போது படம் மேலே கூட எல்லா பிரச்சனைகளும் ஒன்று பின் ஒன்றா தீர்ந்து வந்துட்டு இருக்கு, வரப்போகிற சம்மருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் விக்ரம் ஃபேன்ஸ் மத்தியிலையும் ரொம்ப வருஷமாக துருவ நட்சத்திர படத்தையாக வெயிட் பண்ணுற ரசிகர் மத்தியிலையும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குது. நீங்கள் மதகதராஜா திரைப்படம் மாதிரியே துருவ நட்சத்திர திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.